வெல்கம் டு ராஜியின் நலபாகம். இன்னைக்கு கதம்ப சட்னி தாங்க பார்க்க போகிறோம். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 10 பல், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா சேர்த்து ஒரு 4லேருந்து 5, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, கடுகு ஒரு ஸ்பூனு, தேங்காய் கொஞ்சமாக, ஒரு 3 தக்காளி, உளுந்து, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, இதுதான் தேவையானது. இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒரு அரைப்பதம் செவந்த உடனே உளுந்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ ரெண்டும் நல்லா பொன்னிறமாக செவந்த உடனே தனியாக எடுத்து வச்சிடலாம். அதோட சின்ன வெங்காயம் சேர்த்துருங்க. பூண்டையும் சேர்த்து ஒன்றா கொஞ்சம் செவக்க வதக்கி கொடுங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா தக்காளிக்கு ஈக்குவலாக 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருங்க. தக்காளியும் கட் பண்ணி அதில் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சியும் நறுக்கி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, வரமிளகாயும் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் வதங்கினதும் கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி 3ஐயும் ஒன்றா சேர்த்து நல்ல இலைகள் சுருங்குற அளவு வதக்கி கொடுங்க. நல்ல இலை சுருங்கினதும், அதாவது ரொம்ப வதக்க வேண்டாம். வதக்குனா அந்த கொஞ்சம் நிறம் மாறி வரும் சட்னி, மற்றபடி டேஸ்டெல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் புளி சேர்த்துக்காங்க. கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூனு. இப்போ அது நல்லா ஆறிட்டுருக்கட்டும். தேங்காவோட இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கலாம், தண்ணி ஊற்றாமல். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததோட நல்லா ஆறின பிறகு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்குது. இதை இப்படியேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் கொஞ்சம் தண்ணினாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை தாளித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருங்க. வரமிளகா 2 மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு சட்னியோட தோசை, இட்லிக்கு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.